கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கனால கூட ஒரு கல்லூரியுடைய ஒரு பேராசிரியர் மாணவர்களுக்கு முன்பாக ஒரு ஆய்வை செய்து காண்பிக்கிறாரு. அந்த ஆய்வை நாம் கவனத்தோடு சிந்தித்து பார்ப்போமானால் அதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆய்வை அவர் செய்து காண்பிக்கிறாருன்னா, ஒரு உயிருள்ள ஒரு தவளையை ஒரு பாத்திரத்தில் கொதிக்கும் தண்ணீர், அந்த பாத்திரத்தில் அந்த கொதிக்கும் தண்ணியில் தூக்கி போடுறாரு. அவ்வளவுதான், அந்த தவளை சூடு தாங்காமல் ஒரே நொடியில் ஒரு ஜம்ப் ஆகி வெளியே வந்துருச்சு. நம்ம கூட பாருங்களேன், சுட தண்ணீரில் அப்படி டப்புன்னு கையை வச்சேன்னு சொன்னால், ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கையை எடுத்துருவோம். ஏன்னு சொன்னால் அந்த உணர்வு. அடுத்தது இந்த பேராசிரியர் என்ன செய்கிறாருன்னா, அதே தவளையை பிடிச்சி ஒரு சாதாரண தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் போடுறாரு. அந்த தவளைக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அந்த தண்ணி ரொம்ப சூடாகலை. சாதாரண ஒரு தண்ணி சூடாக இருந்துச்சு, மொத்தம் வெளியே வந்துருச்சு. ஆனால் சாதாரண ஒரு தண்ணியில் போட்டார். இப்போ பாத்திரத்துக்குள்ளே நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறது அந்த தவளை. ஆனால் அந்த பாத்திரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அடிப்பகுதியில் அந்த பாத்திரத்தை வைத்து அடிப்பகுதியில் நெருப்பு மூட்டி சூடாக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக்குறாரு. ஆனால் தண்ணீர் இளம் சூடாகும்போது அந்த தவளைக்கு இதமாக இருந்தது. வெளியே வர மனசில்லை. ஆனால் பிரியமானவர்களே, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகுது. ஆனால் அதுக்கு உணர்வில்லை. ஒருவேளை டக்குன்னு வெளியே வந்திருக்கலாம். கொஞ்சம் இதமான சூடு இருக்கும் போதே ஐயோ நமக்கு ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அதற்குள்ளாக சுற்றி 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 அந்த இதமான தண்ணீருக்குள்ளாக அது சுற்றி சுற்றி வெளியே வர மனதில்லாமல் முயற்சி செய்யாமல் அது நீச்சல் அடித்து கொண்டே இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, தண்ணீர் சூடாக 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 கடைசியில் தண்ணீர் சூடு உச்சத்துக்கு போயிடுச்சு. இப்போ அதால் வெளியே வரணும்னு நினச்சாலும் கூட வர முடியவில்லை. ஏனென்றால் இதமாக இருந்த நேரத்தில், மெதுவான சூடில் இருந்த நேரத்தில் அவர் நன்றாக நீச்சல் அடித்து களைத்து போய் பெனனை எல்லாம் இழந்து கடைசியில் அதிக சூடாகும்போது அதால் தப்பித்து கொண்டு வெளியே வர முடியாதபடி செத்து போனது. பிரியமானவர்களே, இந்த ஆய்விலிருந்து நீங்கள் நானும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆய்வினுடைய சம்பவத்தை பல பிரசங்கத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைய கால சூழ்நிலையில், திருச்சபைகளில் நடக்கின்ற சூழ்நிலைகளில், நண்பர்கள் மத்தியில், சினிமா உலகத்தில் நடக்கின்ற சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய எண்ணத்தை, செயலை இதமாக தூண்டுகிறான். முதல்ல இதமாக தூண்டுகிறான். அப்படி இதமாக தூண்டும் போது நீங்கள் நானும் இந்த தவளை போல நீச்சல் அடித்து கொண்டே இருக்கிறோம். அந்த இதமான பாவத்தில் அவன் இதமாக நம்முடைய இருதயத்தை திருப்பி, சிந்தனையை திருப்பி, சினிமா உலகத்தில், ஆபாச உலகத்தில், செல்ஃபோன் உலகத்தில், பதவி உலகத்தில், பணத்தின் உலகத்தில், பேராசையின் உலகத்தில், பொறாமையின் உலகத்தில், புறங்குறுதலின் உலகத்தில், இப்படிப்பட்ட உலகத்தின் மத்தியில் இதமாக அவன் சூடேற்றி கொண்டிருக்கிறான். நம்முடைய இருதயம் அந்த இதமான சூட்டில், அந்த இதமான அந்த பாவத்தில், தொடக்கமான பாவத்தில், தொடக்கமான அந்த சிக்கலில், தொடக்கமான அந்த இச்சையில் நீங்கள் நானும் சுற்றி கொண்டே இருக்கிறோம். அந்த பாவத்திலே சுற்றி கொண்டே இருக்கிறோம். தவறான எண்ணத்திலே சுற்றி கொண்டே இருக்கிறோம். தவறான செயலிலே சுற்றி கொண்டே இருக்கிறோம். வெளியே வர மனமில்லை, உணர்வடைய மனமில்லை, தப்பித்து கொள்ள மனமில்லை. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய செய்தியின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, தேவனுடைய எச்சரிப்பான வார்த்தையின் மூலமாக நீங்கள் நானும் தப்பித்து கொள்ள மனமில்லாதபடி அந்த தவளையைப் போல இதமாக நீச்சல் அடித்து சுற்றி கொண்டே இருக்கிறோம், பாவத்தோடு, சிற்றின்பத்தோடு. அநேகரை என்னால் சொல்ல முடியும். ஆரம்பம் நன்றாக இருந்தது, குடும்பத்தோடு பிள்ளைகளோடு நன்றாக வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்று தவறான கள்ள உணர்வோடு முதல் தூண்டில், அந்த முதல் இதமான தண்ணீர் சூடாக்கப்பட்டது. அப்பயே கண்டுபிடிச்சி வெளியே வந்துட்டு இருந்தால், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு இருந்தால், உணர்வடைஞ்சிருந்தால் தப்பிச்சுட்டு இருக்கலாம். அப்படியே இதமாக, கள்ள உறவோடு இதமாக, கள்ள சிந்தனையோடு இதமாக, கள்ள செயலோடு இதமாக. பெண்கள் தவறான உறவு மட்டுமில்லை, இன்றைக்கு வேலை ஸ்தலத்தில் வெவ்வேறு உறவுகள்,
வெவ்வேறு உறவுகள் இன்றைக்கு அதாவது ஓரின சேர்க்கையை பல நாடுகள் சட்டமாக இயற்றி சமுதாயத்தை சீர்குலைத்து விட்டது. பல அதாவது மத தலைவர்கள் கூட ஓரின சேர்க்கையை அனுமதித்து அதை சட்டமாக்கி திருச்சபைகளிலே பல சபைகளில் அதை செய்து வைக்கின்ற அவல நிலையையும் பார்க்க முடிகிறது. பெண்கள் ஓரின சேர்க்கை, ஆண்கள் ஓரின சேர்க்கை இன்றைக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சூடேற்றுற மாதிரி இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் அநேக காரியங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, அனுப்பினேக்கிறான். ஆனால் அதை உணராமல் அதில் சிக்கி போனவர்கள் கடைசியில் வெளியே வர முடியாதபடி குடும்பத்தை இழந்தார்கள், பிள்ளையை இழந்தார்கள், மானத்தை இழந்தார்கள், தன்மானத்தை இழந்தார்கள், நற்பெயரை இழந்தார்கள், சாட்சியை இழந்தார்கள், சபையை இழந்தார்கள், ஒழுக்கத்தை இழந்தார்கள், ஒழுக்க நெறியை இழந்தார்கள், கடைசியில் தங்களுடைய சரீரத்தினுடைய சுகத்தை இழந்தார்கள், ஆரோக்கியத்தை இழந்தார்கள். யோசித்து பாருங்க, இன்றைக்கு எய்ட்ஸ் போன்ற நோயெல்லாம் எப்படி வந்தது? சிந்திச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. எனவே தயவு செய்து வாலிபர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, போதகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாவத்தில் விழும்பொழுது ஓகே விழுந்துட்டோம், ஆனால் எழுந்திருக்கணும். விழுந்தது தப்பு தான், ஓகே, ஆனால் எழுந்து விட்டால், தப்பித்து விட்டால் ஆன்மா தப்பிச்சிடும், ஆவி தப்பிச்சிடும், சரீரமும் தப்பிச்சிடும். அப்படி எழுந்திருக்கவில்லை என்றால் தொடர்ச்சியாக விழுந்து 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 வெளியே வர மனமில்லாமல் இப்படி அந்த தவளையை போல சுற்றி கொண்டு இருப்போமானால் ஒரு நாள் ஆவிக்குரிய மரணம். யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. உனக்கும் எனக்கும் புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை சரியாக வாசிங்க, பைபிளை சரியாக வாசிங்க. தேவனுடைய வார்த்தை தான் உனக்கும் எனக்கும் கேரண்டி. தேவனுடைய எச்சரிப்பு தான் உனக்கும் எனக்கும் கேரண்டி. தேவனுடைய சத்தியம்தான், அவருடைய கட்டளை தான், அவருடைய கற்பனை தான், அவருடைய வார்த்தை தான், அவருடைய உபதேசம் தான், அவருடைய போதனை தான் உனக்கும் எனக்கும் வாழ்க்கையினுடைய கேரண்டி. அதுதான் அசுரான்ஸு. இன்றைக்கு அசுரான்ஸு போட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் நான் கார் ஓட்டும் போது எனக்கு அசுரான்ஸ் காருக்கு இருக்குது. டூரிஸ்ட்க்கு போட்டேன், அதாவது எந்த பாதிப்பு வந்தாலும் அசுரான்ஸ் எனக்கு செய்யும். அப்படிப்பட்ட அசுரான்ஸை நான் போட்டதுனால, ஒருவேளை அப்படி போட்டதுனால நான் போய் டெய்லி ஆக்சிடென்ட் பண்ண முடியுமா? அப்படி செஞ்சேன்னு சொன்னால் என்னை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படித்தான் பிரியமானவர்களே, கிருபை இருக்கிறது என்று நான் டெய்லி போய் பாவத்தில் விழ முடியாது. தேவனுடைய இரக்கம் தயவு இருக்குதுன்னு நான் டெய்லி போய் பாவத்தில் விழ முடியாது. தேவன் எச்சரிக்கிறார், கொஞ்சம் தண்ணி சூடாகும் போது நீ வெளியே வந்திருக்கணும், ஆனால் வெளியே வரல. இன்னும் கொஞ்சம் சூடாகும் போது வெளியே வந்திருக்கணும், வரல. இன்னும் கொஞ்சம் சூடாகும் போது வெளியே வந்திருக்கணும், வரல. ஆனால் கடைசியில் சிம்சோனை நினைத்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, சிம்சோனை நினைத்து கொள்ளும், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அவருடைய பிரசங்கத்தில் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. ஏன்னா திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார். இன்றைக்கு பாவத்திலேருந்து வெளியே வந்த பிறகு திரும்பி பார்க்கக்கூடாது, இனி செய்யாத போன்னு தான் கட்டளை கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் இன்றைக்கு கிருபையின் உச்சத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீச்சல் அடித்து கொண்டே இருக்கிறோம் இதமாக. எனவே பிரியமானவர்களே, தயவு செய்து தேவனுடைய எச்சரிப்பை அற்பமாக எண்ண வேண்டாம். தேவனுடைய இரக்கத்தை, கிருபையை அற்பமாக எண்ண வேண்டாம். ஒரு பக்கம் கிருபை, ஒரு பக்கம் தேவ எச்சரிப்பு, ஒரு பக்கம் தேவ அன்பு, ஒரு பக்கம் தேவனுடைய சிட்சை. புரிஞ்சுக்கொள்வோம் சத்தியத்தை. எனவே கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசி கொண்டிருக்க, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, விழுந்த இடத்துல இருந்து விடாதபடி எழுந்து தேவனிடத்தில் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு நம்மை தப்பித்துக்கொள்ளணும். சுடதனில் போட்ட டப்புன்னு வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி பாவம் என்னை நெருங்குதா, டக்குன்னு வெளியே வந்துடணும். பாவம் என்னை தொட வருதா, டக்குன்னு வெளியே வந்துடணும். பாவ சூழ்நிலையை பார்க்குறனா டக்குன்னு வெளியே வந்துடணும். அதுதான் தேவனை மையப்படுத்துறது. காசு கொடுக்குறது, காணியை கொடுக்குறது தேவனை மையப்படுத்துறது இல்லை. பாட்டு பாட்டு கைத்தட்டுறது மையப்படுத்துறது இல்லை. அதில் தேவன் ஒருபோதும் மயங்கிட மாட்டார் பிரியமானவங்கள. விரும்பினால் என் வார்த்தைக்கு நிலைத்திருந்து என்னை பின்பற்றி வா அப்படின்ற அந்த தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் கேட்டிருக்கிறோம். தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம், கீழ்ப்படிப்போம். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் முழுமையான விடுதலையை கொடுப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த உலகம் கொண்டு வருகின்ற ஆண்டவரே பாவ சிக்கலில், பாவ சிற்றின்பங்களில் எங்களை தந்திரமாய் இழுக்கின்ற காரியங்களை சாத்தான் கொண்டு வரும்போது எங்களுடைய இருதயம் உணர்வடைந்து, எங்களுடைய சிந்தனை உணர்வடைந்து அதில் சிக்கிவிடாதபடி உடனடியாக நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் எல்லா நடக்கையிலும் நாங்கள் பரிசுத்தத்தை வெளிப்படுத்த உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.